எனக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மாரி தான் இருக்கு. ஏன்னா நானும் திரும்பவும் எடுக்கிறேன், திரும்பவும் ஃபெயிலியர் ஆவுறேன் அந்த மாதிரி. நானும் வெயிட் லாஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 10 நாள் போறேன். திருப்பி வந்து அப்படியே நார்மல் ஆயிடுறேன். திருப்பி வெயிட் லாஸ் பண்றேன்னு போறேன். சரி ஓகே இந்த வாட்டி எப்படியாவது பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். என்னோட மேரேஜ் நாள் வருது. அதான் கல்யாண நாள் சொல்லுவோம்ல. அந்த நாள் வருதா, சரி அதுக்குள்ளயாவது கொஞ்சமாவது அத அத மைண்ட்ல வச்சு மோட்டிவேஷனல் ஆயாவது கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் கம்மி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணல. நான் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. ஆனா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 78ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிலோ 78 79 வந்திருந்துச்சு. நான் உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து வீடியோ நான் ஆட் பண்றேன் பாருங்க. அதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்துருந்துச்சா, நான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 75, 76 2 காமிக்குது. அட்லீஸ்ட் நான் ஒரு 2 கிலோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. இதையே கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே சாப்பிடுற மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நம்ப சாப்பிடாம இருந்தா கூட நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகுவோம்" அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி இதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாவது காலையில நான் எப்பவுமே காலையில டிஃபன் சாப்பிட மாட்டேன். வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா கூட சாப்பிட மாட்டேன். என் மைண்ட் செட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி. அதனால நான் என்ன பண்ண போறேன், இதுக்கப்புறம் கொஞ்சமாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியால தான் இருக்கேன். அ காலையில வாக்கிங் வந்து என்னால வந்து முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வாக்கிங் நடக்கணும்னா எனக்கு ஒரு அலர்ஜின்ற மாதிரி நானு வீட்லயே சோம்பேறில நம்பர் 1 கூட இருந்துருவேன் போல. அதனால நான் என்ன பண்றேன் அப்டின்னா, என் பசங்களுக்கு வந்து இப்ப டைமிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல் வந்து நேத்து தான் ஓப்பன் ஆச்சு. இன்னைக்கு வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ வந்து பெரியவ வந்து 3:30 மணிக்கு தான். சின்னவ வந்து யுகேஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுனால, அவ வந்து அவளையும் 3:30 மணிக்கு விடுறாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்டின்னா பைக்ல போய் கூட்டு வந்துருவேன். காலையில வந்து விட்டுட்டு வந்துருவேன். எப்பவுமே பைக்ல தானே போய் கூட்டு வரோம். அதனால இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா, ஈவினிங் 3:30 மணி போல நடந்து போயிடலாம். வாக்கிங் வந்து அந்த டைம்ல வந்து கவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து போய் கூட்டுட்டு பசங்களுக்கும் வந்து அம்மா நீ கொஞ்சம் உடம்ப குறைச்சிருமா அப்படின்னு தான் அவளுங்களும் சொல்றாளுங்களா. எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அ ரொம்ப இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. அதனால நான் வந்து சரி ஓகே இதுக்கப்புறமேட்டு பாப்பாவ கூட்டின்னு போற டைம் மட்டும் நடந்து போயிட்டு நடந்து வந்துடலாம். அப்ப நம்ம வாக்கிங் போன மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அந்த மாரியும், அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சாப்பாடு சாப்பிடுறதில்ல. உண்மையிலேயே சாப்பாடு அதிகமா சாப்பிடுறதில்ல. ஆசையா இருக்கு. சாப்பிடணும் போல. ஆனா சாப்பிடுறதில்ல. சரி அதெல்லாம் போதும். ஆனா நான் வந்து அத எடுத்துக்காம இன்னைக்கு நான் என்ன கிலோல இருக்கனோ, அத தான் டே 1 வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ப்ளீஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அ ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நெறைய பேருக்கு இந்த ஆடி பொறந்து ஆவணி மாசம் தான் அ இந்த கல்யாண நாள்லாம் வரும்ல. எனக்கெல்லாம் ஆவணி தான். கல்யாண நாள்லாம் வரும்ல. அதனால உங்களுக்கும் மேரேஜ் டேட் வரும். போன வருஷத்தோட இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் கம்மியா இருந்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதனால தான் நானும் எடுத்து வச்சிருக்கேன் 2, 3 துணி. ஆ சுடிதார்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரி ஒல்லியானா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போடுவேனான்னு தெரியல. பயமா இருக்கு. ஆனா நான் ஒல்லி ஆயிடணுங்க. இல்லாத பிரச்சனைலாம் வருது மண்டைக்குள்ள. அதனால சாரி. அ அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கலாம் வெயிட் லாஸ் இதுவரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு மறக்காம கீழ கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவ பார்க்குறவங்க, நம்ம சேனல பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஒரு வாட்டி வெயிட் லாஸ் பண்ணிட்டு மொக்கையாகி போயிட்டேன் அந்த பக்கம். திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த வாட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் எவ்வளோ கேஜ் நான் வரணும் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ஒரு 63 அந்த மாரி 60க்குள்ள கூட போயிடலாம். 65, 60 அது நடுவுல தான் வரணும் என்னோட மைண்ட் செட் பொறுத்தவரைக்கும். அப்புறம் அந்த டைம்ல நான் அப்ப குண்டா இருந்தேன்னா, அதுக்கப்புறம் இளைக்கிறதும். நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணி பழகி நம்ம கத்துக்கணும் அப்படின்னா, அது நம்மளுக்கு ரெகுலரா தெரிஞ்சிரும். அதனால அந்த மைண்ட் செட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும்போது என்ன பண்றது? கொஞ்சமா சாப்ட்டுப்பேன். ஆனா வந்து கொஞ்சம் நெறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது நான் பார்த்த வரைக்கும். பார்க்கலாம் எவ்வளோ குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஆவணி வரத்துக்கு இன்னும் 2 மாசம் இருக்கா? அ ஆகஸ்ட் டைம்ல தான் வரும். இப்போ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசம் நடுவுல 1 1/2 மாசம் வச்சுக்கோங்களேன். சரி ஓகே. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நான் வந்து டே டே வந்து 1
வந்து வீடியோ நான் வந்து நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபோட்டோலாம் புடிச்சிட்டு இருக்க மாட்டேன். இந்த மாரி உங்ககிட்ட சொல்லிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லன்னா இந்த மாரி உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா என் வீட்டுக்காரர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, நான் ஃபோட்டோலாம் எதோ எடுத்தோனே என்ன மொறைப்பாரு ஒரு மொற. மொறச்சாரு அப்படின்னா நான் கொஞ்சம் பயந்துட்டு ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவே நானு. இப்போ வந்து நான் லாஸ்ட் எவ்வளோ இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்றேன். இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்க வெயிட் லாஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கையெல்லாம் வந்து எடுத்துக்கங்க. நான் முன்னாடி எடுக்கல. இன்னைக்கு தான் உட்காந்து கையில எவ்வளோ அது கையில எவ்வளோ இருக்குலாம் இல்ல. நம்ம ட்ரெஸ்ஸு வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு நமக்கு தெரியும்ல. அதனால ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ச் லாஸ் ஆகும். ஒருத்தவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு இன்ச் லாஸ் ஆனாலே போதும். நீ வெயிட் லாஸ் ஆனாலும் பரவால்ல. கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பிடிக்க மாட்டுது. அதனால வந்து நான் வந்து இன்ச் டேப் வச்சு எல்லாத்தையும் அளந்துக்க போறேன். கை, அப்புறம் கழுத்து, ஷோல்டர், பேக்கு, லெக்கு இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, ஆர்ம்ஸ் அதான் நம்ம எல்லாமே நம்ம வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எது எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும். நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆயிருக்குமா, இன்ச்ல லாஸ் ஆயிருக்குமா. ஒரு 1 வாரம் இல்லைன்னா 2 வாரம் நம்ம வந்து கன்டினியூயா சாரி நம்ம நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம வந்து குறைக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 2 கிலோ குறைச்சா கூட பரவாயில்லல்ல. ஏன்னா நம்ம வந்து குறைக்கணும் அவ்வளோதான். 2 குறைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம். ஆனால் குறைக்கணும் அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து நான் வந்து என்னென்னலாம் நான் வந்து என்னோட வெயிட் அதான் இன்னைக்கு நான் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு இது வரைக்கும் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன். நாளைக்கு உண்டான வீடியோவில் நான் வெயிட் எவ்வளோ இருக்கிறேன், என்னோட ஹாப்ஸு, லெக்ஸு, இதை பேக்கு எல்லாமே வந்து என்னென்ன இன்ச் டேப் வச்சு நான் உங்களுக்கு வந்து அளந்து காமிக்கிறேன். அதில் வந்து நம்ம 2 வீக் கழிச்சு தான் நம்ம மெஷர்மெண்ட் வச்சு பார்க்க போகிறோம். 1 வீக் இல்லைன்னா 2 வீக் வச்சு பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என் கூட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனலும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இவ்வளோ தான் இருந்தேன். 78.95 அப்படின்னு 79 கிட்ட வந்துட்டேன் நானு. சரி கம்மி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இருந்து கம்மி பண்ணப்ப தான் பார்த்தீங்கன்னா, நேத்து எடுத்த வீடியோ இது. இதில பார்த்தீங்க அப்படின்னா 76.55 வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 கிலோ 2 கிலோ கிட்ட குறைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.